நெக்ஸ்ட்டு சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டர்ஸ். நெகட்டிவ் வெக்டர்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கங்க. நெகட்டிவ் வெக்டர்ஸ் அப்படின்னா இப்போ நான் ஒரு வெக்டர்ஸ் எடுத்திருக்கேன். ஏ வெக்டர், இதோட யூனிட் பார்த்திங்கன்னா 5 யூனிட். இந்த வெக்டர் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் போகுது. ஏ வெக்டரோட நெகட்டிவ் ஆப்போசிட்டில் போகுது. இதோட மேக்னிடியூடு பார்த்திங்கன்னா அதுவும் 5 யூனிட் தான். இதோட டைரக்ஷன் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். யூனிட் அதாவது மேக்னிடியூடு வந்து சேம். ஓகேங்களா? இப்போது சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டர்ஸ் அதில் நம்ம மேக்னிடியூட் அண்டு டைரக்ஷன் ரெண்டுமே இருக்குது. ஓகேங்களா? வெக்டர் ஹேவ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். Two vectors cannot be subtracted from each other by the method of ordinary algebra. Ordinary algebra யூஸ் பண்ணி இந்த வெக்டர்ஸ் வந்து நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ண முடியாது. அதுக்கு எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்னா, the subtraction can be done either geometrically or analytically. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி இதை நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, சப்ட்ராக்ஷன் ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் இது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஏ வெக்டர் ப்ளஸ் மைனஸ் ஆஃப் பி வெக்டர், ஏ வெக்டர் ப்ளஸ் மைனஸ் ஆஃப் பி வெக்டர் அப்படின்னு நம்ம இதை எழுதலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இது ஏ வெக்டர், இது என்னது பி வெக்டர். ரெண்டுக்கு உண்டான ஆங்கிள் பார்த்திங்கன்னா தீட்டா. சரிங்களா? இப்போது மைனஸ் பி வெக்டர் அப்படின்னா என்னென்னா, பி வெக்டரோட நெகட்டிவ் தான் மைனஸ் பி வெக்டர். அதாவது பி வெக்டரோட நெகட்டிவ் வெக்டர் தான் மைனஸ் பி வெக்டர். சரிங்களா? சரி, இப்போது இதில் ஏ வெக்டர் இங்கே இருக்குது, இதில் உங்களுக்கு மைனஸ் பி வெக்டர். இதோட ஆங்கிள் இது பார்த்திங்கன்னா 180 டிகிரி. ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டரோட ஆங்கிள் பார்த்திங்கன்னா 180 மைனஸ் தீட்டா. சரிங்களா? சரி, இப்போது the magnitude of vector will be in negative. இல்லா, magnitude of vector will never be negative. நெகட்டிவில் அது இருக்காது. இப்போது அந்த ரிசல்டன் வெக்டர்ஸ் பாருங்கள். அதாவது r equal to root of a vector plus b vector plus 2ab cos theta. சரிங்களா? இது மேக்னிடியூட் ஃபார்முலா. ஓகே, r equal to root of a vector plus b vector plus 2ab cos theta. சரிங்களா? இப்போ நம்ம டிஃபரன்ஸ் தான் கண்டுபிடிக்கிறோம், சப்ட்ராக்ஷன். ஓகேங்களா? சப்ட்ராக்ஷன் தான் கண்டுபிடிக்கிறோம். இப்போது இதோட வேல்யூஸ் பாருங்கள், a மைனஸ் பி இதை கண்டுபிடிக்க போகிறோம். அதோட சப்ட்ராக்ஷன் ரூட் ஆஃப் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் 2ab காஸ் 180 மைனஸ் தீட்டா, காஸ் 180 மைனஸ் தீட்டா. இந்த வேல்யூஸ் இதில் தீட்டாங்கிறது என்னென்னா, அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. தீட்டாங்கிறது ஆங்கிள் பிட்வீன் த ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர், அதான் தீட்டா. ஓகேங்களா? சரி, இப்போது காஸ் 180 மைனஸ் தீட்டா இதோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் காஸ் தீட்டா. சரி, இப்போது இந்த காஸ் 180 மைனஸ் தீட்டா பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் காஸ் தீட்டா யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ இந்த ப்ளஸ் என்ன உங்களுக்கு மைனஸ் ஆயிருமா, 2ab காஸ் 180 மைனஸ் தீட்டா வேல்யூஸ்னா மைனஸ் காஸ் தீட்டாவா. அப்போ அந்த ப்ளஸ் மைனஸ் ஆயிரும், மைனஸ் காஸ் தீட்டா, அந்த 2ab அப்படியே வந்துடும். சரி, இப்போது நாம் ரிசல்டன் வெக்டர்ஸ் இது இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ரிசல்டன் வெக்டர்ஸ். இதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஆல்பா. சரிங்களா? இது வந்து ஆல்பா 1 வச்சுக்கிட்டோம், இது வந்து ஆல்பான்னு வச்சுட்டோம். அதாவது ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர். சரிங்களா? இதோட ரிசல்டன் வெக்டர்ஸ் இது, அதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஆல்பா 2 இருக்குது. ஓகேங்களா? இப்போது நோ we need to find the angle of the resultant vector with the vector a. அதாவது வெக்டர் ஏங்கிறது along with the a vector angle theta. ஓகேங்களா? along with the a vector ஆல்ஃபாங்கிறது அந்த ஆங்கிளில் தான் இருக்குது. அப்போ நமக்கு தெரியும் அடிஷ்னல் வெக்டர்ஸோட ஃபைனல் ஆன்சர் என்ன, நம்ம tan theta ஈக்குவல் டு b sin theta by a plus cos thetaன்னு பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ நாம் இதோட சப்ட்ராக்ஷன் இதுதான் தெரியும். அப்போது tan alpha 2 ஈக்குவல் டு b sin theta, அந்த b sin theta. ஓகேங்களா? இப்போ sin theta வேல்யூஸ் என்ன பார்த்தீங்கன்னா sin 180 டிகிரி மைனஸ் theta ஈக்குவல் டு sin theta we get.
சரி, இப்போ அந்த sin θ நம்ம யூஸ் பண்ணலாமா? இப்போ sin எழுதியிருக்கேன் 180 டிகிரி மைனஸ் θ பை a ப்ளஸ் b cos θ. சரிங்களா? உங்களுக்கு தெரியும் அங்கே cos θவோட ஆல்ரெடி வேல்யூஸ் போட்டிருப்போம். cos 180 டிகிரி மைனஸ் θ, cos 180 மைனஸ் θ ஈக்குவல் டு மைனஸ் cos θ. அப்போது இந்த டேர்ம் என்ன அப்படின்னா ஃபுல்லாக மைனஸ் cos θவாக மாறும். ஓகே, அப்போது tan alpha 2 equal to b sin theta by a minus b cos theta. The difference a vector minus b vector is a vector with the magnitude and direction given by the equation. ஓகேங்களா? equation last. Okay. Next, scalar product of two vectors. அதோட properties. Definition பாருங்க. Scalar product of two vectors is defined as product of the magnitude of both vectors and is question of the angle between them. Definition. இப்போ இங்க ஒரு a vectors இருக்கு, இங்க b vectors இருக்கு. அதுக்கு இடையில இருக்கிற θ என்ன சொல்றோம்? நம்ம angle னு சொல்றோம். Two vectors a vectors and b vectors having the angle theta between them. The scalar product is defined as a vector dot b vector equal to ab cos theta. A vector dot b vector equal to mod a vector mod b vector cos theta. சொல்றோம். சரிங்களா? அப்போ mod a vector equal to a, mod b vector equal to b. a vector dot b vector equal to ab cos theta. இதில் first properties. First point, the product quantity a vector dot b vector always scalar is the angle between the vector 90 டிகிரிக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம என்ன சொல்லுவோம்? பாசிட்டிவ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதுவே பார்த்தீங்கன்னா 90 டிகிரிக்கு மேலே 180 டிகிரிக்கு உள்ளே இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா அது நெகட்டிவ்ஸ். இல்லைங்களா? நெகட்டிவ்ஸ் அப்டீஸ்ன்னு சொல்லுவோம். சரி, செகண்ட் பாயிண்ட், த ஸ்கேலார் ப்ராடக்ட் இஸ் கம்யூட்டேட்டிவ் a vector dot b vector equal to b vector dot a vector. இல்லைங்களா? இப்படி அதெல்லாம் சொல்லலாம். இது என்ன சொல்லுவாங்கன்னா கம்யூட்டேட்டிவ் லான்னு சொல்லுவோம். ஓகே, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா பாருங்க. The vectors obey distributed law a vector dot b vector plus c vector. அப்போ a vector dot b vector plus a vector dot c vector. இது நம்ம என்ன சொல்றோம்னா distributive law னு சொல்றோம். ஓகே, next one, the angle between the vectors. Angle between the vectors. இப்போ theta equal to cos inverse a vector dot b vector by ab னு சொல்றோம். theta கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? இந்த angle கண்டுபிடிக்கிறோம். இப்போ இந்த ஃபார்முலாவில் இது பார்த்துங்க, இது cos θ எடுத்துக்கங்க, ab கீழே போயிருமா? அப்போ அது நம்ம θ மட்டும் எடுத்துக்கிறோம். cos இந்த பக்கம் வரும்போது cos இன்வர்ஸ் இந்த இதுலேருந்து வந்து தான். ஓகேங்களா? அப்போ θ ஈக்குவல் டு cos இன்வர்ஸ் a vector dot b vector by ab. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, the scalar product of two vector will be maximum. Scalar product of two vectors will be maximum when cos θ equal to 1. θ equal to 0 வந்துச்சு அப்படின்னா, ஓகேங்களா? cos 0 அளவுங்க வேல்யூஸ் 1. அப்போ a vector dot b vector maximum 1 வந்திருக்குல்ல, அப்போ maximum equal to ab. ஓகேங்களா? அப்போ 0 cos θ பதில் நம்ம 0 அப்ளை பண்ணால் cos 0 வேல்யூஸ் நம்மளுக்கு 1. அப்போ maximum. இப்போ இதுவே மினிமமாக இருந்துச்சு அப்படின்னா the scalar product of two vector will be minimum when the cos θ equal to minus 1. அதாவது θ equal to 180 டிகிரி. ஓகேங்களா? இதில் θ 180 டிகிரி பண்ணால் cos 180 டிகிரி வேல்யூஸ் நம்மளுக்கு minus 1. அப்போ மைனஸ் வந்துருக்கு. ஓகேங்களா? இங்கே மைனஸ் வந்துருக்கு. அப்போது மினிமம். ஓகேங்களா? Two vectors will be maximum, θ equal to 0. The scalar product of two vectors will be minimum, θ equal to 180 degree. 180 degree value is minus 1. ஓகேங்களா? அப்போது
A vector dot B vector minimum equal to minus AB. The vector are anti-parallel. இது parallel இருக்கும், இது வந்து anti-parallel இருக்கும். ஓகேங்களா? சரி. Next, two vectors A vectors and B vectors are perpendicular to each other. The scalar product A vector dot B vector equal to 0. Perpendicular each other. A vector and B vector perpendicular to each other, then the scalar product A vector dot B vector equal to 0 because cos 90 இல்லைங்களா அதில் உங்களுக்கு 0 cos 90 வேல்யூஸ் உங்களுக்கு 0 perpendicular each other இருந்துச்சு அப்படின்னா. சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா the vector A vector and B vector said to be the mutually orthogonal சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் the scalar product of vector with itself in terms as self dot product. இப்போ A vector வந்து A vectorோடவே மல்டிபிள் பண்ணிக்குது சரிங்களா. அப்போ ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் வெக்டர்ஸ் இட் செல்ஃப் டேர்ம்ஸ் ஆஸ் செல்ஃப் டாட் ப்ராடக்ட் பாருங்கள். இப்போது இதுக்கு பதில் ஏ கொடுப்போம் ஓகேங்களா. அப்போது ஏ டாட் ஏ இப்போ ஏ ஸ்கொயர்னு எழுதலாம் சரிங்களா. அப்போது ஏ டாட் ஏ காஸ் டீட்டா ஓகேவா. அப்போ டீட்டா வேல்யூஸ் உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறோம் 0 கொடுக்கும் ஓகேங்களா. அப்போ ஏ ஸ்கொயர் வேல்யூஸ் உங்களுக்கு 0 ஓகேவா. சரி, நெக்ஸ்ட்டு in case of unit vectors the unit vectors n dot n equal to இப்போ இதோட வேல்யூஸ் ஃபார் எக்ஸாம்பிள் I டாட் ஐயோட வேல்யூஸ் 1 கொடுங்க, இதுக்கு 1 கொடுங்க, 1 into 1 தான் ஓகேவா. அப்போது n cap dot n cap equal to 1 into 1 cos theta sorry cos 0 equal to 1 ஓகேங்களா. cos 0 equal to வேல்யூஸ் 1 cos 0 degree values 1 இது யூனிட் வெக்டர்ஸ்னு சொல்லுவோம். இன்கேஸ் அதுலேயே ஆர்த்தோகோனல் யூனிட் வெக்டர்ஸ் இருக்கு ஓகேங்களா. ஆர்த்தோகோனல் யூனிட் வெக்டர்ஸ் I டாட் ஜே ஜே டாட் கே கே டாட் ஐ ஈக்குவல் டு இப்போ இதோட வேல்யூஸ் சேம் அதே மாதிரி 1 டாட் 1 கொடுங்க ஓகேங்களா. ஆர்த்தோகோனல் மீன்ஸ் 90 டிகிரி. cos 90 வேல்யூஸ் 0 cos 0 வேல்யூஸ் 1 அப்போ யூனிட் வெக்டர்ஸ் ஈக்குவல் டு 1. இங்கே ஆர்த்தோகோனல் யூனிட் வெக்டர்ஸ் படிக்கலாம். இங்கே I டாட் ஜே ஜே டாட் கே வேல்யூஸ் 1 கொடுங்க. cos 90 ஆர்த்தோகோனல் cos 90 வேல்யூஸ் உங்களுக்கு 0 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டர் ப்ராடக்ட். Vector product of A vector and B vector written as A vector cross B vector that produced the third vector or C vector. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா A வெக்டரையும் B வெக்டரையும் வெக்டரில் நாம் வந்து பெருக்கும்போது A வெக்டர் அண்ட் B வெக்டர் அப்படி A வெக்டர் கிராஸ் B வெக்டர் கிடைக்குன்னு சொல்கிறோம். A வெக்டரையும் B வெக்டரையும் வெக்டரால் பெருக்கும்போது A வெக்டர் கிராஸ் B வெக்டர் கிடைக்குது. அது மூன்றாவது வெக்டரானது சி சரிங்களா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் the vector product of two vector is not commutative A vector cross B vector சரிங்களா. A vector cross B vector not equal B vector cross A vector. இது வந்து கம்யூட்டேட்டிவ் லா வந்து ஒபே பண்ணல அப்படிங்கிறோம். பட் அது பாருங்கள் A வெக்டர் கிராஸ் B வெக்டர் எப்படி எழுதலாம்னா எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா மைனஸ் ஆஃப் B வெக்டர் கிராஸ் A வெக்டர் அதுக்கு ஈக்குவல். செகண்டு the vector product of two vector will have maximum magnitude இப்போது இந்த sin theta வேல்யூஸ் இருக்குது. தீட்டாவில் வந்து 90 டிகிரி தீட்டா வேல்யூஸ் 90 டிகிரி. அப்போது sin 90 வேல்யூஸ் என்ன 1 இதில் அப்ளை பண்ணோம்னா 1 அப்படிங்கிற ஒரு வேல்யூஸ் அது ஒரு மேக்னிடியூட் ஓகேங்களா. அப்போ அது என்ன சொல்கிறோன்னா மேக்ஸிமம் மேக்னிடியூட். அப்போ A கிராஸ் B வெக்டர் மேக்ஸிமம் ஈக்குவல் டு இதில் அப்ளை போது sin theta வேல்யூஸ் 1 into AB n of unit vectors. Next, the vector product of two vectors will have minimum or minimum magnitude. அப்போ theta equal to 0 போகும்
theta equal to 0. அப்போ வேல்யூஸ் என்னது 0. sin theta equal to 0 போடுறோம். அப்போ A vector cross B vector minimum 0ங்கிறது minimum magnitude equal to இந்த term ஃபுல்லாக 0 போயிடும். ஓகேங்களா? இப்போ மேக்ஸிமம் மேக்னிடியூடை பார்த்தீங்கன்னா ஏபி என் கேப் மினிமம் அப்படிங்கும்போது 0. அப்போ மினிமம் மேக்னிடியூட் வந்து 0ன்னு சொல்கிறோம். செகண்ட் பாயிண்ட். தேர்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா செல்ஃப் கிராஸ் ப்ராடக்ட். The product of vector with itself is the null vectors. Self cross product vectors with itself. இப்போ இந்த இடத்துல வந்து A வெக்டரை யூஸ் பண்ணுங்க. இதுவும் A, இதுவும் இங்கே பாருங்கள். A cross into A vector cross A vector equal to எப்படி எழுதலாம்? A sin theta. Theta value 0 கொடுக்கும். ஓகேங்களா? Theta value 0. அப்போ வந்து செல்ஃப் டாட் ப்ராடக்ட் வந்து நல் வெக்டர்னு சொல்கிறோம். நல் வெக்டர் அப்படின்னா ஓகே 0. சரிங்களா? நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா செல்ஃப் வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் யூனிட் வெக்டர்ஸ் ஆர் த 0. ஓகேங்களா? அதாவது ஓரலகு வெக்டர் வெக்டர் பெருக்கல் அது சுழின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதாவது என்னது I cross I, J cross J, K cross K. அப்போது I into I இது வந்து 0. J cross J அது வேல்யூஸும் 0. ஓகேங்களா? இன் கேஸ் ஆஃப் ஆர்த்தோகோனல் யூனிட் வெக்டர்ஸ், ஆர்த்தோகோனல் யூனிட் வெக்டர்ஸ் அப்படின்னா ஆர்த்தோகோனல் யூனிட் வெக்டர்ஸ் அப்படிங்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா this vector case of orthogonal unit vectors accordance with the right hand screw rule. அது எப்படி ஆர்த்தோகோனல் வெக்டர்ஸ் ஆன I வெக்டர்ஸ் ஆர் I கேப் அண்ட் J கேப் அண்ட் K கேப் அப்படி எழுதலாம்னா I cross J அங்கே பார்த்தீங்கன்னா I cross I 0. இது வந்து I cross J எதுக்கு ஈக்குவல்னா K கேப் ஈக்குவல். J cross K எதுக்கு ஈக்குவல் பார்த்தீங்கன்னா J கேப் ஈக்குவல். K cross I எதுக்கு ஈக்குவல்னா J கேப். இது வந்து I, இது வந்து J. ஓகேங்களா? இது என்ன சொல்கிறோம்னா அந்த கேஸ் ஆஃப் த ஆர்த்தோகோனல் யூனிட் வெக்டர்ஸ்னு சொல்கிறோம். சரி, இப்போது லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கான். இது என்ன சொல்கிறான்னா இந்த வெக்டர்ஸ் ஓகேங்களா, அதாவது இந்த ஆர்த்தோகோனல்ஸ் டூ வெக்டர்ஸ் A வெக்டர்ஸ் அண்ட் B வெக்டர்ஸ், இந்த A வெக்டர்ஸ் அண்ட் B வெக்டர்ஸ் ஃபார்ம் த அட்ஜசன்ட் சைடு இன் பேரலோகிராம். அட்ஜசன்ட் சைடு இந்த ஃபார்ம் ஆயிருக்கு, பேரலோகிராமில் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்படி இருக்குது அப்படின்னா அதோட மேக்னிடியூடு பார்த்தீங்கன்னா A வெக்டர் கிராஸ் B வெக்டர். இது வந்து இந்த பேரலோகிராமோட ஏரியா, இந்த ரெப்ரசன்ட் பை த கிராஃபிக்கலி. ஓகேங்களா? இந்த பேரலோகிராமோட டோட்டல் ஏரியா அது. ஓகே, டிஸ்டன்ஸ் அண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ இந்த டெஃபினேஷன் பாருங்கள். டிஸ்டன்ஸ் அப்படின்னு என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு என்ன. டிஸ்டன்ஸ் the actual path length traveled by an object in the given interval of time duration the motion. Actual path length is traveled. இப்போ இங்கே ஒரு பர்சன் இருக்கான் சரிங்களா, அவன் வந்து ஏன்னு வச்சுக்கோம். இவன் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் வந்து நடந்து போகிறான். அது இந்த டைரெக்ஷன், இந்த டைரெக்ஷன், இந்த டைரெக்ஷன், இந்த டைரெக்ஷன், இந்த டைரெக்ஷன், எந்த டைரெக்ஷன் அவனா இருக்கலாம். ஓகேங்களா? ஏதோ ஒரு டைரெக்ஷனில் அவன் போகிறான். அப்போது அந்த பர்சன் வந்து எந்த டைரெக்ஷனில் போனான்னு தெரியாது, ஆனால் 10 கிலோமீட்டர் மட்டும் தெரியும். அவன் 10 கிலோமீட்டர் வந்து நடந்து போய்க்கிறான்னு மட்டும் தெரியும். ஓகேங்களா? இப்போ அந்த நடந்து போன டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 10 கிலோமீட்டர். அப்போ ஒரு பர்சன் வந்து எந்த இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு போகும்போது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு வந்து போகும்போது கண்டிப்பாக அவர் சர்டன் லென்த்து வந்து கவர் ஆகும். சரிங்களா? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணும்போது சர்டன் லென்த்து வந்து கவர் ஆகும். அப்போது 10 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது என்னென்னா அவன் நடந்து போன கிலோமீட்டர். சரிங்களா? அவ்வளோ லென்த். சரி, அப்போ டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன? லென்த். சரிங்களா? டிஸ்டன்ஸ் அதாவது லென்த்து. லென்த் அப்படிங்கிறது மேக்னிடியூடு. சரிங்களா? மேக்னிடியூட். அப்போது லென்த் அப்படிங்கிறது உங்களுக்கு மேக்னிடியூடு. மேக்னிடியூடு மட்டும் இருந்தால் அது என்ன சொல்லுவோம்னா ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகேங்களா? இட் இஸ் எ பாசிட்டிவ் ஸ்கேலார் குவான்டிட்டி. டிஸ்டன்ஸுங்கிறது உங்களுக்கு ஸ்கேலார் குவான்டிட்டி. சரி, இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா 10 கிலோமீட்டர் வந்து நடந்து போய்க்கிறேன்னு தெரியும்.
ஓகேங்களா. இப்போது அந்த 10 கிலோமீட்டர் வந்து எங்கே போய்க்கிறான்னா ஒரு பார்க்குக்கு போய்க்கிறான்னு வச்சுக்கோங்க. எங்களுக்கு வந்து பார்க் இந்த இடம் இருக்குது, இங்கே இருக்கிறான். இது வந்து 10 கிலோமீட்டர். அதாவது இந்த என்ன டைரெக்ஷன் பாருங்கள், இந்த பார்க் இருக்கிற டைரெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் டைரெக்ஷன் இருக்குது. ஓகேங்களா, இது ஈஸ்ட் டைரெக்ஷன். அப்போது இங்கேருந்து இவன் 10 கிலோமீட்டர் வந்து ஈஸ்ட் டைரெக்ஷனை நோக்கி போயிருக்கான். அப்போது டைரெக்ஷன் இது லென்த்து. இல்லை, லென்த்துங்களுக்கு ஸ்கேலார் குவான்டிட்டி. அப்போது அந்த 10 கிலோமீட்டர் அப்படிங்கிற லென்த்துன்னு சொல்கிறோம், ஒரு மேக்னிடியூட்னு சொல்லுவோம். ஓகேவா. அப்போது மேக்னிடியூடும் டைரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேங்களா, அதாவது வெக்டார் குவான்டிட்டி. அதாவது இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபைனல் அண்ட் இனிஷியல் பொசிஷன். ஓகேங்களா, ஃபைனல் அண்டு இனிஷியல் பொசிஷன் ஆஃப் த object in given interval of time. It also is defined as shortest distance between the two position of object. ஓகேங்களா, அதாவது இனிஷியல் பொசிஷனுக்கும் ஃபைனல் பொசிஷனுக்கும் இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா. சரி, இப்போது அவன் ஈஸ்ட் டைரெக்ஷன் நோக்கி போயிருக்கிறான். அப்போ ஈஸ்ட் டைரெக்ஷன் இருக்குது. ஓகேங்களா. அப்போ இந்த லென்த்து ப்ளஸ் டைரெக்ஷன், லென்த்து ப்ளஸ் டைரெக்ஷன், லென்த்துன்னு உங்களுக்கு ஒரு மேக்னிடியூட். அப்போது மேக்னிடியூடும் டைரெக்ஷன் இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸ் பாருங்கள். 2.16 கொஸ்டின்ஸ். an athletic cover 3 radius on a circular track. athletic, the track of radius 50 meter, the calculate the total distance and displacement traveled by him. ஒரு பர்சன் அத்லட்டிக்கில் ஓடுறான். ஓகேங்களா. 3 ரவுண்ட்ஸ் அந்த சர்க்குலர் ட்ராக் ஆஃப் ரேடியஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 மீட்டர். 50 மீட்டர் ரேடியஸ் இருக்கிற அந்த சர்க்குலர் ட்ராக்கில் வந்து 3 ரவுண்ட்ஸ் வந்து ஓடுறான். இவன் என்ன கொஸ்டின் கேட்குறான், கால்குலேட் த டிஸ்டன்ஸ் அண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ட்ராவல் பை ஹிம். டோட்டல் டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும், அவன் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் கேட்குறான். அதில் டயக்ராம் பார்த்திங்கன்னா ஒரு மாடலுக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க. இது அந்த அத்லட்டிக் ரவுண்டு இங்கே இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. பொசிஷன் 7லேருந்து 3 ரவுண்ட்ஸ் அடிக்கும். டோட்டல் டிஸ்டன்ஸ் த அத்லட்டிக் கவர், டோட்டலாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் அந்த அத்லட்டிக் கவர் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா 3 ரவுண்ட்ஸ்ன்னு போட்டான். இப்போது 3 இன்ட்டு இது சர்க்குலர் ட்ராக். அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணணும். ஃபார்முலா என்னது, 2/r. 3 இன்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த ட்ராக், அந்த ட்ராக்கோட சர்க்கம்ஃபரன்ஸ். அப்போது டிஸ்டன்ஸ் நமக்கு தேவை அப்படிங்கிறான். ஃபஸ்ட்டு டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம், அப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னங்கிறது பார்ப்போம். டிஸ்டன்ஸ் இஸ் 3 இன்ட்டு 2/r. இது நம்ம டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். 2/r அப்படியே போட்டுக்கோம். ஆறுங்கிறது என்னென்னா ரேடியஸ், சர்க்குலர் ட்ராக் ஆஃப் த ரேடியஸ் 50 மீட்டர். ஓகேங்களா. நம்ம இன்ட்டு பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் பார்த்திங்கன்னா 942 மீட்டர்ஸ். அப்போது அவன் டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 942 மீட்டர்ஸ். ஓகேங்களா. சரி, இப்போது அவனோட டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்குறான். டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0ன்னு சொல்கிறாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0. ஏன்னா சின்ஸ் த அத்லட்டிக் reach the same point A after 3 rounds from where we started. இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணுறான்னா 3 ரவுண்ட்ஸ் வந்து கால்குலேட் பண்ணி சொல்லிக்கிறாங்களா. 3 ரவுண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது அவன் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறானோ அதே பாயிண்டில் வந்து நிற்கிறான். ஸ்டார்ட் பண்ணுற பாயிண்ட்டிலே வந்து நிற்கிறான். அப்போது அவன் என்ன சொல்கிறான்னா the displacement வந்து 0ங்கிறான். the reach the same point A after the ரவுண்ட் ஃப்ரம் வேர் த ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே வந்து நிற்கிறதுனால அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட வேல்யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0